வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டோன் செயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் டிஸ்பிளேயில் இதுதான் வந்து ஸ்டோன் செயின். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு மீட்டர் லென்த்தில் அது மாதிரி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக ப்ளவுஸோட பேக் நெக்கில், ஃப்ரண்ட்டில், ஹேண்டில் இது மாதிரிலாம் வந்து நம்ம வச்சு நார்மலாக வந்து ஸ்டிக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எப்படி ஒரு க்ரிப்பான ஒரு செயின் ஸ்டிச் வந்து இதில் போட போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த கிளாத்தில் வச்சுட்டேன். இப்போ சப்போஸ் இதுதான் உங்களோட ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளவுஸ் மேலே எங்கே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு லைன் மாதிரி ஸ்கேல் அண்ட் இந்த இதுக்காகவே ஒரு பென்சில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஸ்டோன் செயினை வந்து வச்சு நம்ம வந்து க்ளூவால் ஸ்டிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் மாதிரியும் போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்டிச் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்டோன் செயினை பேசிக்காக அப்படியே நார்மலாக நம்ம வைக்கணும், வச்சுட்டு வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஏன் அது போடுறோன்னா அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து போடுறோம். இதே வெறும் நம்ம வந்து ஒரு க்ளூ மட்டும் ஒட்டி இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா லேட்டராக பார்த்திங்கன்னா அது லைட்டாக அசைஞ்சு அது மாதிரிலாம் வந்து ரிமூவ் ஆகி வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து எப்பயும் ஒரு ஃப்யூச்சருக்காக வந்து அது அப்படியே இருக்கணும், அது ரிமூவ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் போடுறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் நான் வச்சுட்டேன். வச்சதுக்கு பிறகு நான் கீழே வந்து லூப் எடுக்கிறேன், த்ரெட்டோட லூப் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த ரவுண்டோடைய சர்க்கிள் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோனில் ஃபிக்ஸ் பண்ணி பேக்வர்ட்ஸ் அப்பா கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு லாக் போடுற மாதிரி கொண்டு போயிட்டு 2 ஸ்டோன் விட்டு எப்பயுமே இது வந்து ஒரு பா ஷேப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஒரு ஸ்டோன் செயின் வந்து நம்ம பண்ணுறோன்னா அதில் வந்து பா ஷேப் தான் வந்து எப்பயுமே ஃபாலோ அப் ஆகும். ஓகே? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பா மாதிரி இங்கே டவுன்லேருந்து அப் கொண்டு போய் அங்கேருந்து 2 ஸ்டோன் தள்ளி திரும்பி நான் டவுனுக்கு கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பா போடுற மாதிரி வந்து லாக் அடிக்கணும். இப்படி போட்டால் வந்து ஸ்டோன் வந்து மூவ் ஆகாது. நார்மலாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒன்று விட்டு கூட ஒன்று போடலாம், அது மாதிரி போடலாம். பட் இது போட்டால் வந்து அவ்வளோவா ஆகாமல் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் இதுலேயே 2 மெத்தட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஜரி த்ரெட் வச்சு லாக் அடிச்சிடுறேன். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இல்லை எனக்கு இது வந்து ஹேண்டில் பண்ண முடியல, இது நான் போடும் போதே வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளூ வச்சு நீங்கள் இந்த செயினை வந்து ஒட்டிடலாம். அது நல்லா ட்ரை ஆன ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழித்து ட்ரை ஆன பிறகு அப்போ வந்து நீங்கள் இந்த லாக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணால் அது மூவே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போடும் போதே பாருங்கள் ஃபுல்லாக வந்து அப் அண்ட் டவுனாக மூவ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து அது பேசிக்காக வந்து டக்குன்ட்டு வராது. கண்டிப்பாக நம்ம கையை நழுவி தான் போகும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணால். ஸோ க்ளூ வச்சு பண்ணுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மெத்தட். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட். வெறும் அதை வச்சு க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிவிடும். ஸ்டிக் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் எடுத்து அந்த கிளாத்தில் வந்து ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிடுவேன். ட்ரா பண்ண பிறகு நம்ம இந்த ஸ்டோன் செயினை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பிறகு ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே அது வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே அந்த கிளாத் வந்து ஃபிக்ஸப் ஆகிடும் அந்த ஸ்டோன் அண்ட் க்ளூவோட. ஸோ ஸ்டிக் பண்ண பிறகு நான் வந்து இப்போது அப்படியே லைவாக கரண்ட்டாக போடுறதால வந்து அது ட்ரை ஆக விடலை. நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ட்ரை ஆகுச்சுன்னா வந்து அது மூவ் ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது, சுத்தமாக சான்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், சேம் அதே தான் நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பா ஷேப்பை வந்து
கண்டினியூ பண்ணிகிட்டே போவோம். 2 ஸ்டோன் விட்டு அடுத்து 2 ஸ்டோனில் அது மாதிரி தான் நம்ம வந்து டிசைன்ஸ் மேக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் எங்கே வேணால் போடலாம். ஹேண்டில் கூட டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். இப்போ செயின் ஸ்டிச் அது வந்து ஒரு 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடோ ஆன்டிக் பீடோ போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன் செயின் இதை வந்து ஒரு 3 லேயர்ஸாக கொடுத்தீங்கன்னா வந்து நல்ல சூப்பராக வந்து ஷைனிங்காக இருக்கும். நைட் டைம்ஸ்லலாம் லைட்டில் பட்டுச்சுனாலே வந்து செம்ம ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது ஈஸியான இது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பா ஷேப் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து லாக் அடிச்சிட்டேன். ஸோ 2 ஸ்டோன்ஸ் விட்டு அடுத்த ஸ்டோன்ஸில் கொண்டு போக போகிறேன் பாருங்கள். கொண்டு போயிட்டு அங்கேருந்து டவுன்வர்ட்ஸாக கீழே கொண்டு வந்து லாக் அடிப்பேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டோன் செயினுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதை ஃபாலோ பண்ணோனாலே அந்த ஸ்டோன் வந்து மூவ் ஆன் ஆகாமல் அதே பிளேஸ்லேயே வந்து ஃபிக்ஸ்டப்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பேன்.